Multi Mom Cartoon TV. Please like, share, comment, subscribe. Thank you friends. இதுதான் அழகான தங்கமலை காடு. இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மோனா டோனி தன் கணவர் மற்றும் 2 குழந்தைகளோட தங்கமலை காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் உணவு தேடி போகும்போது மோனா டோனியோட கணவரை கழுகு தனக்கு இரையாக்கிறது. தன் கணவர் இறந்த பிறகு மோனா டோனி தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போகுது. ஆனால் இவங்களை வீட்டில் வச்சுக்க அனுமதிக்கலை. அதனால் மறுபடியும் இவங்க வீட்டுக்கே திரும்பி வர்றாங்க. இந்த வீட்டிலையே தன் குழந்தைகளோட தனியாக வாழ்ந்துட்டு இருக்குது மோனா டோனி. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அதிபயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. தண்ணி அளவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பறவைகளோட வீடுகள் எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. அப்போ மோனா டோனியோட வீடும் மரத்திலிருந்து கீழே விழுந்து சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுது. மோனா டோனி தன்னோட 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு மறுபடியும் அத்தை வீட்டுக்கு போகுது. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அத்தையோட வீட்டுக்கு வந்து சேருது மோனா டோனி. இவங்க வெளியில் இருக்கிறத பார்த்தும் அவங்க அத்தை கதவை திறக்கவே இல்லை. அத்தை, கதவை திறங்க அத்தை, இந்த மழையில் எங்களோட வீடு உடஞ்சி போச்சு. எங்களுக்கு வேற எங்கேயும் போக இடமே இல்லை. என் குழந்தைகள் இப்படியே மழையில் நனைஞ்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவங்களுக்காகவாவது தயவு செய்து கதவை திறங்க. அத்தை கதவை திறக்காம வீட்டுக்குள்ள இருந்தே பேசுது. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால கதவை திறக்க முடியாது. என்னால உங்களுக்கு உணவும் இருக்க இடமும் கொடுத்து உதவ முடியாது. நான் யாரோட தொந்தரவும் இல்லாம தனியா இருக்க நினைக்கிறேன். அதனால இன்னும் இங்கேயே இருந்து என் கோபத்தை அதிகரிக்காம முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. 2 குழந்தைகளும் இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை, அம்மா நாம இப்ப எங்க போறது, எங்க தங்குறது, இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்குதே. சோனு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். நான் இன்னைக்கு காலையில மற்ற பறவைகள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். பக்கத்து காட்டில் மழை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நாம இப்போ அங்க போலாம். நமக்கு அதை தவிர வேற வழி இல்லை. அம்மா, இந்த காட்டிலேயே நாம ஒரு மரத்துக்கு கீழே தங்க முடியாதா? இல்ல சோனு, இந்த காடு நமக்கு புதுசு. மழை வெள்ளத்துல நாம மரத்துக்கு கீழே எப்படி இருக்க முடியும்? நமக்கு இங்க வேற யாரையும் தெரியாது. அதனால நாம இங்கிருந்து போய்தான் ஆகணும். மோனா டோனி தன்னோட குழந்தைகளை அழைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டை நோக்கி போகுது. 3 பேரும் அங்க போய் சேர்றாங்க. அங்க பக்கத்திலேயே சாப்பிட்றதுக்கு தேவையான மக்காச்சோளக்காடு, குடிக்கிறதுக்கு தண்ணியும் பக்கத்திலேயே இருக்கு. அம்மா, நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த இடம் நமக்கு பொருத்தமா இருக்கும். நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். ஆமாம்மா, நம்ம அந்த காட்டை விட்டு இங்க வந்தது நல்லதா போச்சு. சாப்பிட்றதுக்கு சோளம், குடிக்கிறதுக்கு தண்ணி, நமக்கு எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இங்க இருக்கலாம். ஆமா குழந்தைகளா, ஆனா இந்த காட்டுல நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அம்மா டோனி சொன்னதை கேட்டு சோனு டோனி கேக்குது. ஆனா நம்ம எப்படி வீடு கட்டுறது அம்மா? நமக்கு கொஞ்சம் கட்டைகளும் காய்ந்த புட்களும் வீடு கட்ட தேவைப்படும். சரி, நான் மரத்துல இருக்கிற குச்சிகளை உடைச்சு எடுத்துட்டு வர்றேன். வேண்டாம் சோனு, அப்படி செய்யக்கூடாது. மரங்கள் நல்லா இருந்தா தான் அதுல நாம வீடு கட்டி பாதுகாப்பா இருக்க முடியும். பழங்கள் தான் நமக்கு இங்க இருக்கிற பறவைகளுக்கும் உணவு. அதை மரங்களுக்கு எந்த சேதமும் செய்யக்கூடாது. அவற்றை நாம் பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்புறம் எப்படி வீடு கட்ட முடியும்? சோனு, இந்த காட்டில் காய்ந்த குச்சிகள் கிடைக்கும். அதை தேடி எடுத்து சேகரித்து வச்சு நாம வீடு கட்டலாம். மோனா டோனி குழந்தைகளோட உதவியோட குச்சிகளை தேடி கொண்டு வர ஆரம்பிக்குது. அப்போ பாபு டோனி அங்க இருக்கிற ஆத்துல தண்ணி குடிக்க போகுது. இதை பார்த்த மோனா டோனி, பாபு நீ தனியா எங்கேயும் போகாத, எல்லா வேலையும் முடிச்சிட்டு நானே உன்னை கூட்டிட்டு போறேன். தனியா போறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. அம்மா சொல்றத கேட்காம தண்ணி கிட்ட போகுது பாபு டோனி. அங்க இருந்த ஒரு பாம்பு பாபுவை கொத்திருது. பாபு டோனி அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிக்குது. சீக்கிரம் அம்மா, அம்மா சீக்கிரம் அம்மா. என்ன ஆச்சு
பாபு? எதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. அம்மா, என்ன ஒரு பாம்பு கொத்திருச்சு. இதை கேட்டு மோனா டோனியும் சோனுவும் பாபு பக்கத்தில் வர்றாங்க. இங்கே பார்த்தா பாபு டோனி அப்படியே மயக்கமா நிலத்துல விழுந்து கிடக்குது. பாபு, பாபு எந்திரி, என்ன ஆச்சு உனக்கு? எந்திரி பாபு, பாபு எந்திரி, நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா? கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துட்டு இருக்க? என் குழந்தைய மறுபடியும் எனக்கு உயிரோட கொடுத்துரு. கண்ணீரோட கடவுளை வேண்டிட்டு இருக்குது மோனா டோனி. அப்போ மக்காச்சோள காட்டுல இருந்து ஒரு குரல் கேக்குது. மோனா டோனி, இந்த இடத்தை பாதுகாக்கும் பொறுப்பு என்னோடது. இங்க உன் மகனை நான் சாக விட மாட்டேன். உன் மகனுக்கு உயிர் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மக்காச்சோளங்களை பயன்படுத்தி நான் உனக்கு வீடு கட்டி தர்றேன். நீயும் வருங்கால மக்களுக்கு பயன்படுற மாதிரி இந்த காட்டையும் இந்த உணவு செடிகளையும் பாதுகாக்கணும், சரியா? நான் கேக்குறதெல்லாம் கனவா இல்ல உண்மையாவே நடக்குதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ கேக்குறதெல்லாம் கனவு இல்லை, உண்மைதான். உன் மகனை நான் காப்பாத்துறேன். உனக்கும் மக்காச்சோளங்களை பயன்படுத்தி வீடும் கட்டித்தர்றேன். நீ உன் கண்களை மூடி எப்படிப்பட்ட வீடு வேணும்னு நினைச்சுக்கோ. அதே மாதிரி வீடு தயாரா இருக்கும். மோனா டோனி தன்னோட 2 கண்களையும் மூடி எப்படிப்பட்ட வீடு வேணும்னு நினைக்குது. அது போலவே அங்க ஒரு வீடும் தயாரா இருக்குது. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகான வீடு தயாராகி இருக்குது. பாபு டோனியும் கண் முழிச்சு சுயநினைவுக்கு வருது. கண்மூடி நின்றுட்டு இருக்கிற மோனா டோனியை பார்த்து, அம்மா, அம்மா கண் முழிச்சு பாருங்கம்மா, அம்மா கண்ணு முழிச்சு பாருங்கம்மா. பாபு, உனக்கு சரியாயிருச்சா? நீ உயிர் பிழைச்சிட்டியா? எனக்கு என்ன ஆச்சுமா? நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஆனா அதுக்குள்ள எப்படி இவ்வளவு அழகான வீடு கட்டினீங்க? வீடா? எந்த வீடு பாபு? அப்படியே எதிர் திசையில பாக்குது மோனா டோனி. அங்க மக்காச்சோளத்துல கட்டின ஒரு வீடு ஜொலிச்சுட்டு இருக்குது. மோனா டோனி மனசுல நினைச்ச மாதிரியே அந்த வீடு இருந்தது. 3 பேரும் வீட்டுக்கிட்ட போய் பாக்குறாங்க. அம்மா, இந்த வீடு அப்படியே தங்கம் மாதிரியே ஜொலிக்குது. ஆமா, இது மிகவும் உயர்ந்த வகை மக்காச்சோளத்தை சேர்ந்தது. அதனாலதான் இந்த வீடும் உறுதியாகவும் அழகாகவும் இருக்குது. 3 பேரும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. 3 பேரும் நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த காட்டில் மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் மக்காச்சோள விதைகளை போட்டு செடிகளை நட்டு வைக்கிறாங்க. பச்சை பசேல்னு செடிகள் நிறைய இருக்கிறதுனால அங்கே பட்டாம்பூச்சிகள் மற்றும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. இதனால் அவங்களுக்கு மகசூல் நிறைய கிடச்சி மக்காச்சோளம் அவங்க தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த காட்டில் இருக்க பறவைகளுக்கு யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் மக்காச்சோளத்தை கொடுக்குறாங்க. இதனால் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Multi Mom